பிகைனி சொந்தங்களுக்கு வணக்கம். இலங்கையின் சனத்தொகையில 0.3% அளவுல ஒரு இனம் இருக்கா. அந்த இனம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர்கள்தான் பரங்கியர். யார் இந்த பரங்கியர்? இலங்கையில பரங்கியர் சமூகம் 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுல போர்த்துகீசர் மற்றும் டச்சு காலனித்துவத்தின் போது அவர்களின் வழித்தோன்றலினால் உருவான மக்கள் குழுவாகும். இவர்கள் பல நூற்றாண்டுகளாக இலங்கையின் சமூக பண்பாட்டு வாழ்க்கையில பங்கு வகித்தும் வருகின்றனரா. பரங்கியர்கள் பெரும்பாலும் யூரோப்பிய மற்றும் ஆசிய கலாச்சாரங்கள்ல சுருக்கமாக உள்ள ஒரு யுரேசிய குழுவாக இருக்கின்றனர். இவர்கள சிலர் போர்த்துகீசர், ஒல்லாந்தர், பிரிட்டிஷ், ஜெர்மன், பிரான்சியர் மற்றும் ஐரோப்பிய வம்சத்தவர்களாகவும் சிலர் சிங்களவர் மற்றும் தமிழர்களுடன் கலந்த கலாச்சாரங்கள் மூலம் தோன்றியவர்களாகவும் காணப்படுறாங்க. பரங்கிய இன மக்கள் பாரம்பரியமாக மேற்கத்திய வாழ்க்கை முறைகள், மதங்கள் மற்றும் மொழிகளை பின்பற்றாங்க. முதல்ல பரங்கியர்கள் இரண்டு பிரிவாக காணப்படுறாங்க. அதாவது போர்த்துகீச பரங்கியர் மற்றும் டச்சு பரங்கியர் ஆவர். சமயமும் மொழியிலும் வம்சத்திலும் தோற்றத்திலும் வேறுபட்டு காணப்படுறாங்க. போர்த்துகீச பரங்கியர்கள் போர்த்துகேயரின் வழித்தோன்றலாகவும் ஏனைய மக்களினத்துடன் இணைந்த பாரம்பரிய தோன்றலாகவும் இருக்க, ஒல்லாந்த பரங்கியர் ஒல்லாந்த வழித்தோன்றல்களாகவும் தற்போது ஏனைய மக்களுடன் இணைந்து வந்த பரம்பரையாகவும் காணப்படுறாங்க. பரங்கிய மக்கள் தையல், செருப்பு தயாரித்தல், மெட்டல் வேலைகள் மற்றும் அச்சிடும் தொழில் போன்றவற்றை ஆரம்பத்துல இலங்கையில மேற்கொண்டு வந்ததோடு இன்றும் அவற்றில கைதேர்ந்தவர்களாகவே காணப்படுறாங்க. இன்று மட்டக்களப்புல அன்னளவாக 2500 பேர் வாழ்ந்து வருவதாக கணிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. மட்டக்களப்புல வாழும் காலுலான்சி என்று அழைக்கப்படும் இந்த பரங்கியர் சமூகம் சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேலாக போர்த்துகீச மரபை தொடர்ந்து வரும் சமூகமாகவே காணப்படுறாங்க. அவர்கள இன்றும் போர்த்துகீச கரியன் மொழியில அறிந்தவர்களாகவும் கவிரியா நடனத்தை தலைமுறையாக நடத்தி அவற்றுக்கு புத்துணர்வையும் அளித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்புல போர்த்துகேய பரங்கியர் மூலமாக ரோமன் கத்தோலிக்கமும், ஒல்லாந்து பரங்கியர் மூலம் புரட்டஸ்தாந்து சமயமும் கடைபிடிக்கப்பட்டது. இதன் மூலம் பரங்கியர்கள் மத்தியில கத்தோலிக்கமும் புரட்டஸ்தாந்து சமயமும் காணப்படுகின்றது. பரங்கியர்கள் மட்டக்களப்புல உள்ள இனத்தவருடன் ஒப்பிடுகையில் முற்றாக மாறுபட்ட சமூக அமைப்பையே கொண்டிருக்கின்றார்கள். ஐரோப்பிய சாயலில் இன்றும் காட்சியளிக்கின்றனர். 1956ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின்னர் இலங்கையிலிருந்த பல பரங்கிய குடும்பங்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க. ஏனெனில் இலங்கை சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னரான காலப்பகுதியில தங்களது குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை காணாததன் விளைவாகவே ஆஸ்திரேலியா, கனடா, லண்டன், நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு குடிபெயர்ந்திருக்காங்க. இதன் காரணமாக இவர்களின் சனத்தொகையில சரிவும் காண தொடங்கி இருக்குது. இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள பிகைனி மீடியாவுடன் இணைந்திருங்கள்.